தவறுகள் செய்த குற்றவாளிகளும் சிறையில் உள்ளனர். இது மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அது மாதிரியான கைதிகளை தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று நியாயமான ஒரு பொது கோரிக்கையாக இருக்கிறோம். இது மதம் சார்ந்த கோரிக்கை. நாங்கள் கேட்பது இந்துவாக இருந்த கைதியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்த கைதிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்த கைதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மதத்தார் இன்னும் அப்படி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நியாயமான நாங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களை முன்னெடுத்து அது மாதிரியான தவறுகளை அறிந்தும் அறியாமலும் செய்தவர்களை மட்டும்தான் நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நியாயமான கோரிக்கை இதற்கான விரைவில் மனுவையும் அளிக்க உள்ளோம். ஏனென்றால் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் தேதி அறிவிப்பார்கள். தேர்தலும் நடக்க இருக்கின்றது. ஆகையால் ஆட்சி காலம் முடிவதற்குள் பல நல்ல வேலைகளை செய்து வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலையும் செய்து வருகிறார். அந்த கைதிகள் எல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்து சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை இன்னும் அவர்கள் ஆன்மீக யோகா போன்ற